பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவில் தீவிரமாக பணியாற்றி வந்த ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரான திவ்யா திடீரென தற்கொலை செய்து கொண்டிருப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கோணம் 1. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக காஞ்சிபுரம் வட்டம் நெல்வாய் கிராமத்தில் 69.05 ஹெக்டேர் அளவிலான நிலத்தினையும் திருப்பெரும்புதூர் வட்டம் எடையார்பாக்கம் கிராமத்தில் 67.13 ஹெக்டேர் நிலத்தினையும் கையகப்படுத்த அறிவிப்பாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவில் முக்கிய நபராக திகழ்ந்த ஏகனாபுர ஊராட்சி மன்ற துணைத் தலைவரான திவ்யா தற்கொலை செய்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கோணம் 2. தற்போது தமிழக அரசின் சார்பில் பரந்தூர் விமான நிலையத்திற்காக நிலம் எடுக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதால் கடந்த சில நாட்களாகவே திவ்யா மன உளைச்சலில் இருந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழு அறிவித்திருக்கிறது. விசாரணை முடியும் முன்பே இப்படிப்பட்ட அறிவிப்புகளை வெளியிடுவது பிரச்சனையை தீர்க்க எந்த விதத்திலும் உதவாது. கோணம் 3. குடும்ப பிரச்சனை காரணமாகத்தான் திவ்யா தற்கொலை செய்து கொண்டார் என போலீசார் விளக்கமளித்துள்ளனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து அவர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை எனவும் அதற்கான கடிதம் எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் கூறியுள்ள போலீசார் குடும்ப பிரச்சனை காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் விசாரணையின் முடிவில்தான் உண்மை தெரியவரும். கோணம் 4. நமது நாடு வல்லரசுக்கு இணையாக வளர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அதிலும் நமது தமிழகம் எல்லா துறைகளிலும் முன்னணியில் இருக்க வேண்டும் என்றும் திட்டமிடுகிறோம். ஆனால் எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் வந்தாலும் முட்டுக்கட்டை போட்டால் அரசால் ஏதும் செய்ய இயலாது. உரிய பாதுகாப்பு, நிவாரணம், நீர்நிலைகளுக்கு உத்தரவாதம் கேட்பது நியாயமானதே. ஆனால் பெரிய திட்டங்களே கூடாது என்று கூறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல. கோணம் 5. நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து அரசியல் கட்சிகள் பொதுமக்களிடம் தவறான கருத்துக்களை உருவாக்க முயலக்கூடாது. மாறாக வளர்ச்சி திட்டங்கள் வரும்போது அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் அரசுக்கு ஆலோசனைகளை கூறி உரிய ஒத்துழைப்பை வழங்குவதே எதிர்கால சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும். உண்மையிலேயே பரந்தூருக்காக தற்கொலை நிகழ்ந்திருக்குமானால் அது மிகவும் அபத்தமானது. தற்கொலை என்பது கோழைத்தனமும் ஆகும்.